வணக்கம். கந்தர் அனுபூதியில் அஞ்சாவது பாடல். அஞ்சாவது பாடல் மிகவும் முக்கியமான பாடல். நிறைய பேர் இதுக்கு மிகப்பெரிய விளக்கங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இதுக்குரிய விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன்னா இது மாயைனா என்னங்கிறத பற்றி விளக்கமாக பேசுது. அதை இறைவனே குருவாக நமக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு தத்துவம். இறைவனே ஞான குருவாக தான் ஜனகாதி முனிவர்களுக்கு அறிவித்தார். சிவயோக மாமுனிக்கு அறிவித்தார். மன்று தொழுத பதஞ்சலி முனிவருக்கு அளித்தார். வியாக்கிரபாத முனிவருக்கு அளித்தார். சுந்தரநாதன் என்ற திருமூலருக்கு அளித்தார். இவங்கெல்லாம் இறைவனுடைய நேரடியாக ஞானம் பெற்றவர்கள். முருகன் மூலமாக அருணகிரிநாதருக்கு அளித்தார். ஔவையார் மூலமாக ஔவையாருக்கு அளித்தார். அப்படி ஒரு பிறப்பினுடைய உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். அதனால அந்த பாடலினுடைய சாராம்சத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் அன்பர்களுக்கு எனக்கு தெரிந்த அளவு சொல்கிறேன். என்ன அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். என்னை விட இதுக்கு முற்றிலுமாக பொருள் உணர்ந்தவங்க கூட இதை போட்டுக்கொண்டு இருக்கலாம். அவங்க இது ஏதேனும் தவறுகள் இருந்தால் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல அந்த பாடல். மகமாயை களைந்திட வல்லபிரான். மகமாயை களைந்திட வல்லபிரான். முகம் ஆறும் மொழிந்தும் ஒளிந்திலனே. முகம் ஆறும் மொழிந்தும் ஒளிந்திலனே. அகம் மாடை மடந்தையர் என்றயரும். அகம் மாடை மடந்தையர் என்றயரும். சகமாயையில் நின்று தயங்குவதே அப்படிங்கிறது இந்த பாடல். பாடலை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாயையை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி. முதற்கட்டமாக உள்ள விளக்கத்தை சொல்லிடுறேன். அப்படின்னா தான் அடுத்து போகும்போது வசதியாக இருக்கும். மகமாயை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாயையெல்லாம் கலைந்து என்னை ஈர்த்து ஆட்கொள்ளக்கூடிய வலிமையுடைய இறைவனே, அதாவது இவரை பொறுத்தளவில் சுப்பிரமணியனே, சண்முகனே, ஆறுமுக கடவுளே, நீ 6 முகங்கள் வழியாகவும் எனக்கு இந்த அருள் தத்துவங்களை எல்லாம் உபதேசித்த, ஞானத்தை உபதேசித்த. ஆனால் நான் அதை கண்டும் கேட்காம இருந்து அற்பமான சகமாயைங்கிற பற்றில் அகப்பட்டு அழிந்திருக்கிறனே, என்னை காப்பாற்ற மாட்டாயா அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள். அப்போ இதில் மகமாயைன்னா என்ன, சகமாயைன்னா என்ன? மகமாயைங்கிறது பிறப்பினுடைய தத்துவம். மாயைங்கிறதும் சிவன் தான், சிவன்கிறதும் மாயை தான். அது சிவனோட இருக்கும் பொழுது சக்தி, தனியாக பிரிஞ்சு வரும் பொழுது மாயை. இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறதுக்காக வேண்டி அவர் மாயையை உண்டாக்குகிறார். அதில் மகமாயை 3 பிரிவுகளாக இருக்குதுங்க. சுத்த மாயை அல்லது சிவ தத்துவம், இது 5. அசுத்த மாயை அல்லது வித்யா தத்துவம், இது 7. அதிலிருந்து தோன்றிய பிரகிருதி மாயை அல்லது ஆன்ம தத்துவங்கள் 24. இதுதான் மகை மாயைங்கிற சொல்கிறோம். இந்த 36மே இறைவன் மனித உயிர்களை உருவாக்கும் பொழுது படிப்படியாக தோற்றுவிக்கப்படுகின்றன. தத்துவம்னா வேற ஒன்றும் கிடையாது, குணங்கள், செயல்கள். அதாவது இந்த 36 செயல்களும் படிப்படியாக மனித உயிரினங்கள் தோற்றுவிக்கும் பொழுது இறைவனால் உருவாக்கப்படுகின்றன. படிப்படியாக இறைவனால் எடுக்கப்படும் பொழுது இந்த 36 குணங்களும் படிப்படியாக விளக்கப்பட்டு இறைவனோடு சேர்க்கப்படுகின்றன. இதான் மகமாயை என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த மகமாயை நமக்குள்ள செயல்படுத்துறதுக்கு ஒன்று ஒன்றாக ஏற்படுத்துவோனும் அவனே. இறைவனிடம் நாம் ஒடுங்கும் பொழுது ஒவ்வொன்றாக விளக்குபவனும் அவனே. இத்தகைய வலி உள்ள ஞான பண்டிதனே, நீ 6 முகங்களையும் கொண்டு
இந்த தத்துவங்களை எல்லாம் எனக்கு விளக்குகின்ற பொழுதும் அதை நான் கிஞ்சித்தும் கேட்காமல் சகம் மாயை என்று சொல்லக்கூடிய அகம் என்று சொல்லக்கூடிய வீடின் மேல் பற்றுக்கொண்டு அலைந்திருக்கிறேனே. உயிர் குடியிருக்கக்கூடிய வீடு உடம்பு, அந்த உடம்பின் மேல் பற்றுக்கொண்டு அலைந்திருக்கிறேனே. அந்த உடம்பு குடியிருக்கக்கூடிய இடம் வீடு, அந்த வீடின் மேல் பற்றுக்கொண்டு அலைந்திருக்கிறேனே. எனக்கு வீடு, என் பிள்ளைகளுக்கு வீடு, பேரப்பிள்ளைகளுக்கு வீடு என்று அலைந்திருக்கிறேனே. மகமாயையே நீ அழிக்கக்கூடிய வல்லமை உடையவன். அதை தெரிந்திருந்தும் நான் அந்த வீடின் மேல் பற்றுக்கொண்டு அலைந்திருந்திருக்கிறேன். மாடை என்பது பொன் ஆபரணங்கள் மேல் பற்றுக்கொண்டு அலைந்திருந்திருக்கிறேனே. அகம் மாடை மடந்தையர், அழகான பெண்கள் மேல் நாட்டம் கொண்டு அங்கும் அலைந்து கொண்டிருந்திருக்கிறேனே. அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயில் நின்று தயங்குவதே. இந்த அற்பமான பற்றின் மேல என்னை ஈடுபட வைத்து என்னை அலைக்கழித்தாயே, அதிலிருந்து காப்பாற்ற மாட்டாயா என்பது இதனுடைய பொருள். சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்ற மகா மாயைகளிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய தன்மை உடைய 6 முகங்களை உடைய முருகப்பெருமானே, நீ 6 முகங்களினால் இந்த ஞானத்தை எல்லாம் எனக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதும் நான் அதை கேளாமல் அற்ப ஆசையான சக மாயையான வீடின் மேல் பற்றுக்கொண்டு, அணிகலன் மேல் பற்றுக்கொண்டு, பொன் மேல் பற்றி கொண்டு, பெண்கள் மேல் பற்றுக்கொண்டு அலைந்து திரிந்து காலத்தை வீணாக்கி இருக்கிறேனே. என்னை கடைத்தறி தேற்றுவாயாக என்பது இதனுடைய பொருள். நன்றாக விளங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். இந்த மகமாயினா என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிடுறேன், எனக்கு தெரிந்த அளவில் சொல்லிடுறேன். சுத்தமாயை அல்லது சிவ தத்துவங்கள் 5ன்னு சொல்லியிருக்கேன்னா, அதில் 5 செயல்கள் என்ன? சுத்தமாயில் உள்ள 5 செயல்கள் என்ன? நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்பன 5 செயல்கள். முதல் இறைவன் உலகத்தை தோற்றுவித்ததற்காக நாதம் என்ற சப்தத்தை தோற்றுவித்தான், ஓம் என்ற சப்தத்தை தோற்றுவித்தான். அதன் பின்னர் விந்து அல்லது பிந்து எப்படி வேண்டாலும் சொல்லலாம், அந்த ஒளியை தோற்றுவித்தான், லைட். இது இரண்டும் சேர்ந்துதான் உயிர்கள் உருவாயின. அதன் பின்னர் சாதாக்கியம் என்ற சதாசிவம், மறை தத்துவத்தை உணர்த்தக்கூடிய சதாசிவத்தை தோற்றுவித்தான். அதன் பின்னர் ஈஸ்வரன் அருளல் தன்மையுடைய ஈஸ்வர தன்மையை உண்டு செய்தான். அதன் பின்னர் சுத்தவித்தை உண்டாக்கினான். அதில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற பண்புகளை உண்டாக்கினான். இதான் சுத்த மாயை என்று சொல்லப்படக்கூடியது. இவ்வாறுதான் உலகங்கள் படைக்கப்பட்டன. ஒளியிலிருந்தும் தோன்றியதுதான் இந்த உலகம். அதுதான் சுத்த மாயை. அது இறைவனுடன் இருக்கும் பொழுது சக்தியாக இருந்தது. உலகை உண்டாக்குவதற்காக அவன் பிரித்து வந்ததுதான் மாயை என்று சொல்கிறோம். இந்த சுத்த மாயை முற்றுக்களுக்கு ஆணவ மலம் கலப்பில்லாதது, மனித உயிர்களை தோற்றுவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் அசுத்த மாயை என்பது தோன்றிய உயிர்களுக்கு பல பண்புகளையும் செயல்களையும் தொழிற்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டது. அது மாயை கலப்புள்ளது, பற்றுள்ளது. அதனுடைய அம்சங்கள் மாயை, காலம், நியதி, புருடன், அராகம், கலை, வித்தை என்ற 7 செயல்கள் உடையது அசுத்த மாயை அல்லது வித்யா தத்துவம். 7 5 12 ஆயிடுச்சு. கலைன்னா இடகலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்னு போயிட்டே இருக்கா இல்லையா? ஒன்றுக்கு தனித்தனி விளக்கம் இருக்குது. இந்த ஒரு சின்ன எபிசோடில் அவ்வளவையும் சொல்லி முடிக்க முடியாது. இது எல்லாமே நீங்கள் மனித உயிர்களுடைய இயக்கத்திற்கு தேவையான செயல்கள் என்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல சுத்தமாயின் மூலமாக உலகம் படைக்கப்பட்டது, உயிர்கள் படைக்கப்பட்டது. உலகம் மனித உயிர்கள் இயங்குவதற்குரிய தொழிற்பண்புகள் ஒவ்வொன்றாக ஏற்படுத்தப்பட்டன. அது அசுத்தமாயை, 7 அங்கம் உடையது. அடுத்து அதிலிருந்து தோன்றியது பிரகிருதி மாயை.
ஆன்ம தத்துவம் 2 ஒன்று தான், 24 செயல்கள் உடையது. அது ஞானேந்திரியம் 5. ஞானேந்திரியம் 5 பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்ச்சி ஞானேந்திரம் 5. கண்மேந்திரியங்கள் 5 எடுத்தல், கையினால எடுக்கிறோம். கொடுத்தல், எடுத்தல் கொடுத்தல் கை. நடத்தல், கால்களால் நடக்கிறோம். பேசுதல் வாய். எருவாய், கருவாய். ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. தன்மாத்திரைகள் 5. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கேட்கே உலகுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5. அடுத்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்கள் 4, 5, 20. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் 4. இவை 24 ஆயிடுச்சு மொத்தம். இதான் ஆன்ம தத்துவங்கள் 24. இதான் பிரகிருதி மாயை. இந்த 36 சேர்ந்ததுதான் மகமாயை. உயிரினங்களை தோற்றுவித்து உயிரினங்களுடைய செயல்பாட்டிற்காக இந்த 36 குணங்களும் படிப்படியாக இறைவனால் தோற்றுவிக்கப்படுகின்றன. உயிர்கள் இறைவனில் அடங்கும் பொழுது ஒவ்வொன்றாக குறைக்கப்படுகின்றன. இதுதான் தத்துவம். இதை தவிர உடம்பு இயங்குவதற்கு இன்னும் 60 தத்துவங்கள் தேவைப்படுகின்றன. உடம்பு இயங்குவதற்கு 96 தத்துவங்கள் தேவைப்படுகின்றன. மற்றும் ஒரு பதிவில் இந்த உடம்பினுடைய தத்துவம் மீதி உள்ளதை விரிவாக சொல்கிறேன். ஆக இத்தகைய மக மாயைகளை எல்லாம் உடம்பில் தோற்றுவிக்கவும் உயிரில் கலக்க செய்யவும் உயிர் உடங்கும் பொழுது விளக்க செய்யவும் வலிமை உள்ளவன் சண்முகன், இறைவன், சிவன். சண்முகனும் சிவனும் ஒன்றுதான், அவருடைய அம்சம்தான். அத்தகைய வலிமை உள்ள மகாமாயை நீக்குவதற்கு வலிமை உள்ள 6 முகங்களை உடைய சண்முகனே, 6 முகங்களினால் நீ இந்த தத்துவங்களை எல்லாம் எனக்கு அருளும் பொழுது நான் அதை கேட்காமல் வீட்டின் மேல் பற்றுக்கொண்டு அலைந்திருக்கிறேன், பொன் பொருள்கள் மேல் பற்றுக்கொண்டு அலைந்திருக்கிறேன், பெண்கள் மேல் பற்றுக்கொண்டு அலைந்திருக்கிறேன். இதிலிருந்தெல்லாம் இந்த சக மாயையிலிருந்தெல்லாம் என்னை இந்த சின்ன பற்றுக்களில் இருந்தெல்லாம் எப்பொழுது விடுபடுத்துவாயோ, விடுதலை செய்வாயோ, நீ கட்டாயம் விடுதலை செய்வாய் என்பதுதான் இந்த பாடல். இப்பொழுது விளக்கம் நன்றாக இருக்கும். இந்த மீண்டும் ஒரு முறை பாடலை சொல்கிறேன். மகமாயை கலைந்திட வல்லபிரான், மகமாயை கலைந்திட வல்லபிரான், முகமாறும் ஒளிந்தும் ஒளிந்திலனே, அகம் மாடை மடந்தை என்றயரும் சகமாயையில் நின்று தயங்குவதே. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலை திரும்பி திரும்பி படித்து வந்தால் நாம் ஞானத்தை நோக்கி முன்னேறலாம். இறைவனே ஞான குருவாக நமக்கு வழிகாட்டுவான் என்பது தாற்பயம். நன்றி, வணக்கம்.